எந்த ஆதிக்கத்திற்கும் தலைகுனிய மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டை தலைசிறந்த மாநிலமாக உருவாக்குவேன் என்பதே 2026 தேர்தலின் வாக்குறுதி என்று பேச்சு. எந்த ஆதிக்கத்துக்கும் தலைகுனியாம வெல்வோம் ஒன்றாகன்னு மண் மொழி மானம் காக்க நிமிர்ந்து நிற்கிறோம். நம்மோட தமிழ்நாட்டை தலைசிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் தொடங்கியது. சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேர்காணல் நடத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியுடன் நயினா நாகேந்திரன் சந்திப்பு. பாஜகவிற்கான தொகுதிகள் எத்தனை என்று பின்னர் கூறுவதாக பேட்டி. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நயினா நாகேந்திரனும் அமைச்சரவையில் பாஜக இடம்பெறுமா என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் பதிலளிக்காமல் சென்ற நயினா நாகேந்திரன் பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? அமைச்சரவையில பங்கு கேட்கிறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கிறதா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க நாளை கோவையில் கூடுகிறது பாஜக மையக்குழு கூட்டம். பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் பங்கேற்கிறார். காந்திமதி சுகுந்தனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும். முதல் நாளில் 2000 பேர் விருப்ப மனு அளித்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. செயல் தலைவர் போட்டிடுவாங்களா? செயல் தலைவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவாங்களா? ஐயா உத்தரவு கொடுப்பீங்களா? போட்டிடுவாங்க. திருமாவளவன் உள்ள கூட்டணியில் இடம்பெறுவீர்களா என்ற கேள்விக்கு எதுவும் நடக்கும் என்று ராமதாஸ் பதில். அரசியலில் எதுவும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அரசியலில். 4 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சி நன்றாக இருப்பதாகவும் பேட்டி. 4 ஆண்டு கால மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதா இருக்கு. ஜனவரி 23 மதுரைக்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை தவறுங்கள் என்று காங்கிரஸ் கட்சியினருக்கு செல்வ பெருந்தகை அறிவுரை. இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தும் முயற்சி வெற்றி பெறுமே, ஆனால் அதனை பலனடைய போவது அதிமுக பாஜக கூட்டணிதான் என்றும் அறிக்கை. தேர்தல் அறிக்கை தயாரிக்க 12 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் தாவேக தலைவர் விஜய். அருண்ராஜ் மற்றும் அண்மையில் இணைந்த ஜே.சி.டி. பிரபாகர், மைகுரி ஆகியோர் இடம்பெற்றிருக்கும் நிலையில் செங்கோட்டையன் இடம்பெறவில்லை. திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், நாகை, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும். ஜனவரி 29ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஐபாக் வியூக வகுப்பாளர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிர்ப்பு. கொல்கத்தாவில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேரணி. அமலாக்கத்துறை சோதனையின் போது மம்தா பானர்ஜி ஃபைல்களை பறித்து சென்ற விவகாரம். மம்தாவை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் பேரணி. இமாச்சல பிரதேசத்தில் பள்ளத்தில் கவிழ்ந்த தனியார் பேருந்து, 8 பேர் உயிரிழந்த சோகம். சபரிமலை கோவிலில் துவாரபாலக சிலைகளில் இருந்த தங்கம் திருடப்பட்ட விவகாரம். தலைமை அர்ச்சகரை கைது செய்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை.
பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 604 புள்ளிகள் சரிவு. 5 நாட்களில் மட்டும் 2300 புள்ளிகள் இழந்தது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி சந்தையில் களை கட்டிய ஆடு விற்பனை. 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. மதுரையில் 1 கிலோ மல்லிப்பூ 9000 ரூபாயாக உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் மல்லிகைப்பூ 5000 ரூபாய் வரை விற்பனை. திருச்சியில் தனியார் கல்லூரியில் களை கட்டிய பொங்கல் விழா. ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய மாணவிகள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே இடைநிலை ஆசிரியர்கள் பேரணி. 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தஞ்சையில் சாஸ்தா நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள 33 ஏக்கர் நிலத்தை மீட்க உத்தரவு. 4 வாரங்களுக்குள் மீட்க வேண்டும் என்று நீதிபதிகள் ஆணை. அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து டெல்லியில் அமித்ஷா வீட்டின் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். குண்டுகட்டாக கைது செய்த காவல்துறை. தென்காசி மாவட்டம் பாவசுத்திரம் அருகே வேன் மீது மோதிய மினி லாரி. சாலையில் சரிந்த மாங்காய் மூட்டைகள். உதகையில் 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உறைபனி. புல்வெளிகள் வாகனங்கள் மீது படிந்த பனி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்காக வரும் 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும் விஜய். 11ஆம் தேதி காலையே டெல்லி செல்கிறார். கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த கரூர் வேலுசாமிபுரத்தில் மத்திய உள்துறை அதிகாரிகள் ஆய்வு. தாவேக தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கும் நிலையில் ஆய்வில் ஈடுபட்ட அதிகாரிகள். திருத்தணி முருகப்பா நகரில் உள்ள துர்க்கையம்மன் கண்பிடித்து பார்த்ததாக கூறி பக்தர்கள் பரவசம். ஏராளமான பெண்கள் கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டனர். தாவேக நிர்வாகி செங்கோட்டையனுக்கு டிடிவி தினகரன் பிறந்தநாள் வாழ்த்து. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தார்.